போன வீடியோனுடைய தொடர்ச்சி. அந்த பாலசுப்ரமணியம், எஸ்எம் பாலசுப்ரமணியம் மற்றும் மரியா கிளாட்டா அவர் 2 பேர் கொண்ட அமர்வு வந்து பயங்கரமாக விசாரித்து செம்ம டோஸ் விட்டுச்சு. அதாவது அரசாங்க வக்கீலையே செம்ம டோஸ் விட்டாங்க. அவங்க கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்ல முடியல. அது நம்ம பார்க்குறோம் டிவியில், அது வேறு விஷயம். அதாவது அந்த காவலாளி முறைப்படி விசாரிக்கப்பட்டு தண்டனை வந்து அவன் திறந்து உண்மையான நிரூபிச்சிருந்தா நீங்கள் அடித்ததில் கூட அர்த்தம் இருக்குது. மேலே யாரோ சொன்னாங்கன்றதுக்காக இந்த 6 பேரை வந்து கூலிக்கு மாரடிக்கிற மாதிரி போட்டு அடித்து அவனை சாவடிச்சிட்டிங்களே. கேட்டால் ஏதோ அதான் சொல்ல அரசு பண்ணுற எல்லா ரவுடிங்களையும் ஏதாவது பாத்ரூமில் வழிக்கு வந்துட்டான்னு கதை சொல்கிறாங்க. அந்த மாதிரி டோன்ட் சே கக் அண்ட் புல் ஸ்டோரி டு அஸ். இந்த மாதிரி கட்டுக்கதையெல்லாம் அவங்ககிட்டலாம் சொல்லு, ஒத்துன்னு போயிடுவான். என்கிட்டலாம் சொன்னேன்னா வேறு சம்மந்தம் இல்லாத கேஸ் எல்லாம் வரும். அந்த மாதிரி புலிவி இதை வேறு மாதிரி மழுப்பு பார்க்குறாங்க. அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. 6 பேரும் இதை செய்திருக்கிறாருன்றது உறுதியாக இருக்குது. ஏன்னா அதை வந்து அந்த கோயிலில் வேலை செய்கிற ஒரு பையனே பாத்ரூமில் ஏதோ செல்லை வச்சு எடுத்திருக்கான். அவங்களுக்கு தெரியாது, அதுவும் பயந்து போய்க்கிறான். நம்மளை என்ன பண்ணுவாங்க அது செய்தியில் சொல்கிறான், அது வேறு விஷயம். இருந்தாலும் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு மனுஷன் சட்டம் என்னன்னா, சட்டத்தை பாதுகாக்கிறவங்க யார், அரசியலமைப்பு என்னன்னா, அடிப்படை உரிமைகள்னா என்ன, இதெல்லாம் இன்னும் பரவலையே. இன்னும் 78 வருஷமாக நீங்கள் இலவசமாக கொடுக்குறேன், இத்தை கொடுக்குறேன், துட்டை குத்து ஓட்டு வாங்கிட்டு கை நாட்டெல்லாம் வந்து மேலே உட்காந்துக்குது. அதனால தான் இந்த கொலையெல்லாம் நடந்துங்க. இந்த சைடு ஆபாசம் சினிமாவில் இருக்கிறான் கூத்தாடிங்கெல்லாம் 250 கோடி 500 கோடி வாங்கினா அவுத்து போட்டு ஆடுறது தான் காட்டிக்கிறான். என்னென்ன கிரிக்கெட்டு குழந்தைங்களை படிக்கக்கூடாத மைண்டை மாற்றி அந்த எச்சப்பொறிக்கு பசங்க இந்த மாதிரி பண்ணிக்கிறானுங்க. எந்த குழந்தைனாலும் படிக்குது, யாரை எது கேட்டாலும் சினிமா நடிகர் ஆகப்போகிறன்னு தான் சொல்லுது. எந்த குழந்தையும் கலெக்டர் ஆகணும்னு ஒரு எண்ணமே இல்லை. நான் ஏன் இதை உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஆபாசம் வன்முறையை ஒழியணுன்னா சினிமா ஃபஸ்ட்டு ஒழிக்கப்படணும். அதே போல் குழந்தைங்களுடைய மைண்டு நல்லா இருந்து நல்லா படிக்கணும்னா கிரிக்கெட் ஒழிக்கப்படணும். விளையாட்டு வேணான்னு சொல்ல, நீ வந்து சினிமா காட்டு வேணாம் இல்லை, என்ன சொல்ல வர நீ அமெரிக்கன்ஸு இல்லை எல்லா கண்ட்ரிக்காரனும் பிஎஃப் போடுறேன்னு அதை அப்படியா சொல்லிடுவேன். நீ அல்டிமேட்டுன்னா விஷயம் என்ன, எங்கே வந்து நிற்ப, நியூடில் வந்து நிற்ப. அது எல்லாருக்குமே தெரியுமாடா, கல்யாணம் ஆகணும் எல்லாருக்குமே. என்ன பெரிய மயிரை காட்டி கீச்சிடுற நீ. பார்த்தா இது கடை 250 கோடி கொடுப்பீங்க, 400 கோடி கொடுப்பீங்க. 5 வருஷம் படிக்கிறேன்டா கஷ்டப்பட்டு, ஐபிஎஸ் படிக்கிறோம். ஒரு பொழுதுபோக்கு கிடையாது, எந்த ஒரு விஷயமும் கிடையாது. 5 வருஷம் தலையை பிச்சுட்டு படித்து வெளியே வரான். பார்த்தா அவனுக்கு 5 லட்சம் சம்பளம், இந்த அவுத்து போட்டு ஆடுறவனுக்கு 250 400 கோடியா. மற்ற வர என் ஆட்சி வரணும்டா. நீ எல்லாம் மற்ற ஊரை விட்டு ஓட்டிடுவீங்க எல்லாம் நடிகர். என்ன பெரிய கீஸ்டாரான் அது அந்த பேர் பொண்ணுங்க, அந்த பேர் கூட வரல எனக்கு.